நரம்பியல் விஞ்ஞானத்தில் பேட்ஸி ரென்சாவுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். பேட்ஸி ரென்சா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மின் உடலியல் நிபுணர் மற்றும் நரம்பியல் விஞ்ஞானி. இவர் 1911 அக்டோபர் 10 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற கெனடிகட்டோடைய மிடில் செக்ஸ் கவுண்டியில் இருக்கிற மிடில் டவுனில் பிறந்தாங்க. இவர் 1936ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய பாஸ்டனில் இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்த அலெக்சாண்டர் ஃபோப்ஸ் என்ற ஒரு நியூரோ ஃபிசியாலஜிஸ்டோடைய ரிசர்ச் டீமில் இவர் ஜாயின் பண்ணி நியூரோ ஃபிசியாலஜிக்கல் ரிசர்ச்சில், அதாவது நரம்பு உடலியல் ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அப்போ இவர் பாலூட்டிகளினுடைய மூளையில் இருக்கிற ஹிப்போ கேம்பஸ் அண்ட் செரிப்ரல் கோர்டெக்ஸ் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதாவது ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னா மூளையினுடைய மெமரி, நினைவாற்றல் சம்மந்தப்பட்ட பகுதி. அதுவே செரிப்ரல் கோர்டெக்ஸ் அப்படின்னா நாலேஜ் அண்ட் டிசிஷன், அதாவது அறிவு மற்றும் முடிவெடுக்கும் திறன் சம்மந்தப்பட்ட பகுதி. இந்த ரெண்டு பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் நியூரான்ஸோடைய எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல்ஸ் பற்றி தான் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹிப்போ கேம்பஸை எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய நரம்புகள் இருக்கும், நரம்பு அடுக்குகள்லாம் இருக்கும். ஸோ அதில் நிறைய நியூரான்ஸ், நரம்பு செல்களானது இருக்கும். அப்படி இருக்க அந்த நியூரான்ஸில், அந்த நரம்பு செல்களில் இருக்கக்கூடிய தனித்தனியான நரம்பு செல்கள், இண்டிவிஜுவல் நியூரான்ஸ் எப்படி செயல்படுது, அது என்னென்ன மாதிரியான சிக்னல்ஸை கொடுக்குது, ஒட்டுமொத்தமாக அதனுடைய எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல்ஸ் என்ன, அது பற்றி தான் இவர் ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் ஒட்டுமொத்த நரம்பு செல்களினுடைய செயல்பாடுகள் பற்றி தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. ஏன்னா தனித்தனியான நரம்பு செல்களை ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அந்த காலத்தில் நுட்பம் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் இவர் மைக்ரோ எலக்ட்ரோட் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் டூலை டெவலப் பண்ணாங்க. அதை டெவலப் பண்ணி அதை பயன்படுத்தி இந்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்றத சொல்லிடுறேன், அப்போ தான் ஒவ்வொன்றா புரியும். இப்போ எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த எலக்ட்ரோட்ஸ் அப்படின்றது ஒரு வகையான டெக்னிக்கல் டூல் தான். இந்த எலக்ட்ரோட்ஸை பயன்படுத்தி, இப்போ எலக்ட்ரோட்ஸ் அப்படின்றது மின்முனை அப்படின்னு அழைக்கப்படும், மின்முனைகள் அப்படின்னு. இது ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பி தான் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். இப்போ அந்த கம்பியை வச்சு மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் மீது கனெக்ட் பண்ணால், அதை நரம்பு செல்களோட ஒட்ட வச்சா, அப்போ நரம்பு செல்களினுடைய சிக்னல் இந்த எலக்ட்ரோட்ஸ் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு விலங்கை எடுத்து, குறிப்பாக பூனை, தவளை, இது மாதிரியான விலங்குகளை எடுத்து, அந்த விலங்குகளினுடைய மூளை, அந்த மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்களில் இந்த எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணால், அப்போ அந்த நரம்பு செல்கள் எந்த மாதிரியான சிக்னல்ஸை கொடுக்குது அப்படின்றத கண்டறிய முடியும். ஸோ அதுக்கு எலக்ட்ரோட்ஸ் ஆனது அந்த காலகட்டத்தில் இருந்தே பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ இந்த எலக்ட்ரோட்ஸ் ஆனது பெருசாக இருக்கும், கம்பி பெருசாக இருக்கும். அதனால் நரம்பு செல்களை அப்படியே ஒட்டுமொத்தமாக தான் தொட முடியும். இந்த எலக்ட்ரோட்ஸை வச்சு தனித்தனியாக தொட முடியாது. ஏன்னா இது பெருசாக இருக்கிறனால. உதாரணத்துக்கு ஒரு முடியுடைய தடிமன் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரோட்ஸ் ஆனது இருக்கும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ அதை பயன்படுத்தி ஒரு நரம்பை அப்படியே முழுசாக தான் தொட முடியும், ஒரு நரம்பினுடைய தடிமனை. அப்போ அதில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் ஒட்டுமொத்தமாக என்ன மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்குது, அவைகளினுடைய எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் இவர் அதே எலக்ட்ரோட மைக்ரோ எலக்ட்ரோடாக பண்ணாங்க. அதாவது ரொம்ப நுண்ணிய மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோடாக அந்த ஒரு மின்முனையை இவர் உருவாக்கினாங்க. அதனால தான் அதுக்கு மைக்ரோ எலக்ட்ரோட் அப்படின்னே பேர். அதை இவர் எப்படி டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா, முடியினுடைய தடிமனை விட இன்னும் ஒல்லியாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கும், ஸோ அந்தளவுக்கு மெல்லிஸாக அந்த கம்பியை உருவாக்கினாங்க. உருவாக்கி இப்போ அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறனால அதை வச்சு நரம்பு செல்களை தனித்தனியாக தொட முடியும். தனித்தனியான நரம்பு செல்களை அப்படியே தொட முடியும். அப்படி தொடுறதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அப்படி தொடுறதன் மூலமாக அந்த நரம்பு செல்கள் எப்படி சிக்னல் கொடுக்குது, தனித்தனியான நரம்பு செல்களினுடைய வேலை என்ன, செயல்பாடு என்ன, எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல்ஸ் என்ன, அதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இவர் மைக்ரோ எலக்ட்ரோடை பயன்படுத்தி அந்த ஆய்வு செஞ்சாங்க. இதில் இவர் ஒரு பயணியராக, முன்னோடியாக இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் இந்த அளவுக்கு தனித்தனியான நரம்பு செல்களை ஆய்வு செய்ய முடியாது. ஆனால் இவர் ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோடைய ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தொடர்ச்சியாக இவர் ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு
ஹிப்போகேம்பஸாக இருக்கட்டும், அதேமாதிரி செரிப்ரல் கார்டெக்ஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் ஒவ்வொரு நர்வ் செல்ஸும் எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஹிப்போகேம்பஸ் ஆனது மெமரி சம்மந்தப்பட்டது, நினைவாற்றல். அதாவது நம்ம என்ன சாப்பிட்டோம், என்ன பண்ணோம், எங்கே வந்து போனோம் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த சிக்னலை வந்து கடத்தி ஹிப்போகேம்பஸ் வந்து அந்த அந்த ஒரு செயலை செய்யுது. அதே மாதிரி செரிப்ரல் கார்டெக்ஸ் இது வந்து அறிவு மற்றும் முடிவெடுக்கும் திறன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, பேசுறது, அதுக்கப்புறமா வந்து ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து சிந்திக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாம் வந்து எப்படி செயல்படுது, எந்த மாதிரியான சிக்னல்ஸ் கொடுக்குது, அதை பற்றிலாம் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இவர் வந்து பெர்ட்ஸி ரென்சா வந்து இந்த மாதிரி நரம்பு செல்கள் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. ஆய்வு செஞ்சு 1938ஆம் ஆண்டு த எலக்ட்ரிக்கல் பொட்டன்சியல்ஸ் ரெக்கார்டட் இன் தி பிரெயின் வித் மைக்ரோ எலக்ட்ரோட் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய தீசஸ் ஆய்வு கட்டுரையை ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து சமர்ப்பித்தாங்க. ஸோ சமர்ப்பித்த பிறகு இவருக்கு பிஹெச்டி வழங்கப்பட்டது. ஸோ 1938 இவர் வந்து பிஹெச்டி முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா பெர்ட்ஸி ரென்சா வந்து நேராக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சில் போய் சேர்ந்தாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் ராக்கஃபெல்லர் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே சேர்ந்து அங்கே இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கினாங்க நியூரோஃபிசியாலஜியில். தொடர்ந்து இவர் வந்து நிறைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அப்போ குறிப்பாக இவர் வந்து ஒரு முக்கியமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. அதுதான் இந்த ஸ்பைனல் ரெஃப்ளெக்ஸ் பேத்வே அப்படின்றது. ஸ்பைனல் ரெஃப்ளெக்ஸ் பேத்வே அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிக்காமல் சும்மா உட்காந்து எதையோ பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கையில் திடீர்னு நெருப்பு பட்டாலோ அல்லது ஏதாவது ஒன்று வந்து சட்டுன்னு இடித்தாலோ அப்போ நம்ம வந்து டக்குன்னு கையை எடுத்துருவோம். அது நம்ம கான்சியஸாக நெருப்பு படுது அப்படின்னு நமக்கு தோணி அதுக்கப்புறம் நம்ம கையை எடுக்க மாட்டோம். நம்மளை அறியாமலே நம்ம வந்து கையை எடுத்துருவோம். அதுக்கு பேர் தான் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்றது. இந்த ஒரு ஆக்ஷன் நடக்கக்கூடிய வழி, அந்த ஒரு பாதை தான் இந்த ஸ்பைனல் ரெஃப்ளெக்ஸ் பேத்வே அப்படின்றது. ஸோ அந்த பாதையை பற்றி இவர் வந்து ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாதிரியான செல்கள் எந்தெந்த மாதிரியான சிக்னல்ஸை கொடுக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. பொதுவாக அந்த காலத்துலலாம் அந்த ஸ்பைனல் கார்டில், அதாவது இந்த முதுகுத்தண்டு வடம், அதில் இருக்கக்கூடிய நரம்பு நார்கள், நிறைய நரம்பு நார்கள் இருக்குது. அது நர்வ் பண்டல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ ஒவ்வொரு நர்வ் பண்டலும் என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நர்வ் பண்டல் வந்து காலை வந்து முழுமையாக அசைக்கிறதுக்கு உதவுது. இன்னும் குறிப்பிட்ட நர்வ் பண்டல் வந்து கையை அசைக்கிறதுக்கு உதவுது. இன்னும் குறிப்பிட்ட பண்டல் வந்து கண்ணை சிமிட்டுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து அந்த நரம்பு நார்கள்லையே, நர்வ் ஃபைபர்ஸ்லையே சிங்கிள் நர்வ் ஃபைபரை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தனித்தனியான நரம்பு நாரை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி இவர் வந்து பொதுவாக அந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த நரம்பு செல்களை அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் இவர் வந்து தனித்தனியான செல்கள் என்ன பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாரோ அதே மாதிரி தான் அந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக நரம்பு நார்கள் வந்து சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு கண்டறிஞ்சிருந்தாங்க. இவர் வந்து தனித்தனியான நரம்பு நார்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டறிகிறதுக்காக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிக்காக இவர் வந்து பூனை அல்லது தவளை இது மாதிரியான விலங்கை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மயக்க மருந்தை கொடுத்தாங்க. இப்போ மயக்க மருந்தை கொடுத்தாலும் மசில் ரிலாக்சன்ஸை இவர் கொடுக்கல. மசில் ரிலாக்சன்ஸ் அப்படின்னா இப்போ பொதுவாக மயக்க மருந்து ஒரு நபருக்கு கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ண போகிறாங்கன்னா மசில் ரிலாக்சன்ஸும் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த நர்வ் செல்ஸ் எல்லாம் சிக்னலை கொடுக்காது. அப்போ நம்ம வந்து இப்போ எப்படி நம்மளை அறியாமல் இருக்கும்போதே நெருப்பு பட்டால் நம்ம டக்குன்னு கை உதறுதோ அது மாதிரி தூங்கி இருக்கும்போது, அதாவது மயக்கத்தில் இருக்கும்போது மசில் ரிலாக்சன்ஸ் இல்லைன்னா அறுவை சிகிச்சை பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நர்வ் செல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக மசில் ரிலாக்சன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து மசில் ரிலாக்சன்ஸ் கொடுக்காம மூளையை மட்டும் அன்கான்சியஸுக்கு அனுப்பக்கூடிய மயக்க மருந்தை பூனை மாதிரியான விலங்குகளுக்கு இவர் வந்து கொடுத்துட்டு அதனுடைய ஒரு முதுகுத்தண்டை வந்து இவர் வந்து அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்தாங்க அப்படின்னா முழுமையாக எடுக்கிறது கிடையாது. அறுவை சிகிச்சை வந்து பண்ணி அந்த ஸ்பைனல் நர்வ் ஃபைபர்ஸை வந்து இவர் தனித்தனியாக வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பண்டலாக இருக்கக்கூடிய நர்வில் இருந்து ஒரு சிங்கிள் நர்வ் ஃபைபரை இவர் வந்து எடுத்து அதை வந்து லைட்டாக கட் பண்ணுவாங்க.
கட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நரம்பு நார் வந்து 2 பக்கம் வந்து முழுமையா இணைஞ்சிருக்கும். முதுகுத்தண்டு முழுக்க இணைஞ்சிருக்கும். இப்ப அந்த முதுகுத்தண்டினுடைய ஒரு பகுதியிலிருந்து அந்த ஒரு நரம்பு நாரை வந்து வெட்டுவாங்க. வெட்டிட்டு அத வந்து அப்படியே இப்ப அத வெட்டுனதுக்கப்புறம் அது காஞ்சு போயிறக்கூடாது. காஞ்சு போயிட்டா நர்வ் செல்ஸ் வந்து கடத்தப்படாது. அதனால அதுல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆயில வந்து அதுல வந்து தேய்ப்பாங்க. தேய்ச்சதுக்கப்புறம் அத வந்து ஒரு ஒரு சின்ன மின்னாற்றல், அதாவது ஒரு சின்ன எலக்ட்ரிக் ரேவ வந்து அதில வந்து படுற மாரி செய்வாங்க. அப்ப அந்த அந்த நர்வ் ஃபைபர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்பாங்க. சும்மா தொடுற மாரி, இப்ப எப்படி நெருப்பு பட்டா கை வந்து விக்குன்னு எடுக்குதோ, அது மாரி அந்த குறிப்பிட்ட நரம்பு நார் வந்து என்ன பண்ணுது, மின்சாரம் பாஞ்சா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இவர் வந்து பார்க்கும்போது, ஒவ்வொரு நரம்பு நார் வந்து ஒவ்வொரு செயல செய்யுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. உதாரணத்துக்கு அந்த காலத்துல ஒட்டுமொத்தமா நரம்பு நார்கள் எல்லாம் சேர்ந்து, இந்த குறிப்பிட்ட நரம்பு நார்கள் கால அசைக்கும், இந்த குறிப்பிட்ட நரம்பு நார்கள் கை அசைக்கும் அப்படின்னு இருந்தது. ஆனா இவர் வந்து இந்த குறிப்பிட்ட நரம்பு நார் தான் வந்து இந்த குறிப்பிட்ட நரம்பு நார்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தனி நரம்பு நார் வந்து விரல அசைக்கிறதுக்கு, கால் விரல அசைக்கிறதுக்கு உதவுது. அதுவே வந்து காலினுடைய கீழ்ப்பகுதியை அசைக்கிறதுக்கு இந்த ஒரு நரம்பு நார் உதவுது. அதுவே வந்து காலினுடைய தொடைப்பகுதியை அசைக்கிறதுக்கு இந்த நரம்பு நார் உதவுது அப்படின்னு சொல்லி தனித்தனியா என்னென்ன நரம்பு நார் என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு விளக்கினாங்க. இதை சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவா ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்துல லைட் எரியும், ஃபேன் எரியும். அதுக்கப்புறமா வந்து மற்ற மற்ற விஷயங்களும் வந்து இருக்கும். டிவி ஓடுறது இந்த மாதிரி. இப்போ அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, இதுதான் மெயின் சுவிட்சு, இங்கேருந்து தான் வந்து மின்சாரம் பாயுது, இந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா எல்லாமே ஆஃப் ஆயிரும், இதை ஆன் பண்ணால் எல்லாமே ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி விளக்கியிருந்தாங்க. ஸோ இந்த கட்டிடத்துக்கு உண்டான இந்த சுவிட்ச் போர்டு இதுதான் அப்படின்னு சொல்லி, மெயின் சுவிட்ச் போர்டு இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுலேயே இவர் வந்து தனித்தனியான சுவிட்சு, இந்த சுவிட்சு தான் ஃபேனை போடும், இந்த சுவிட்சை போட்டால் லைட்டு வரும், இந்த சுவிட்சு போட்டால் டிவி வரும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக விளக்கினாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்டை நான் புரியுறதுக்காக சொன்னேன். ஸோ இதை 1940 இவர் வந்து விளக்கியிருந்தாங்க. எப்படி வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லாம் நடக்குது, அதை வந்து எந்தெந்த நரம்பு நார்கள் என்னென்ன செயல்படுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய உடம்புல ஆல்ஃபா மோட்டார் நியூரான் அப்படின்னு சொல்லி நரம்பு செல்கள் இருக்குது. இந்த ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் தான் வந்து இப்போ நம்ம கையை தூக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம கைக்கு போகக்கூடிய சிக்னலை கொடுக்கக்கூடியது ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் தான். ஸோ இந்த ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் ஆனது இப்போ கைக்கோ காலுக்கோ அல்லது எங்கே உடம்புல போகுதோ அது வந்து ஒரு சிக்னலை கொடுக்க போகும்போதே ஒரு கொலாட்ரல் பிரான்ச் இருக்குது. அந்த கொலாட்ரல் பிரான்ச்சஸ்லையும் கொஞ்சம் சிக்னலை ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து அனுப்புது. அது அனுப்பும்போது அந்த கொலாட்ரல் பிரான்ச்சஸில் ஒரு வகையான இன்ஹிபிட்டரி செல் இருக்குது அப்படின்னு சொல்லி, இன்ஹிபிட்டரி இன்ட்ரா நியூரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கண்டறிகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்றத புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து இப்போ காலை தூக்கணும் அப்படின்ற சிக்னலை கொண்டு போகுது அப்படின்னு வச்சுக்குவோம். காலை தூக்கணும் அப்படின்னா தசை சுருங்கி விரியணும், அப்போ தான் கால் வந்து தூக்க முடியும். ஸோ இப்போ ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து தசை செல்களுக்கு, காலில் இருக்கிற தசை செல்களுக்கு அந்த சிக்னலை கொண்டு போகும் ஒரு ரூட்டு வழியாக, அப்படி ஒரு நரம்பு வழியாக. ஸோ அப்படி போகும்போதே அதுக்கு நடுவுலையே ஒரு நரம்பு வந்து தனியாக பிரியுது. அதுதான் வந்து அந்த அந்த நரம்பு வழி தான் கொலாட்ரல் பிரான்ச் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நிறைய நரம்புகள் வந்து தனித்தனியாக வந்து பிரியும். இது எப்படின்னா, ஒரு பெரிய ஹைவே இருக்குது, இது ஹைவேக்கு நடுவுலையே தனித்தனியாக ரோடு, சின்ன சின்ன ரோடு பிரிகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து பிரியுது. இப்போ ஒரு சிக்னல் அங்கே போகும்போதே அந்த சிக்னல்லேருந்து கொஞ்சம் சிக்னல் வந்து இந்த தனித்தனியான ரூட்டும் எடுத்து போகுது. ஸோ இப்படி எடுத்து போகக்கூடியது நேராக கிரே மேட்டர், ஸ்பைனல் கிரே மேட்டரை நோக்கி போகுது. இந்த கிரே மேட்டரில் தான் நான் சொன்னேன் இன்ஹிபிட்டரி இன்டர் நியூரான்ஸ் அப்படின்ற செல்களானது இருக்குது. இந்த செல்களுக்கும் இது போகும். அதாவது இப்போ காலை தூக்கணும் அப்படின்ற சிக்னலை ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து கொண்டு போகும்போது அந்த சிக்னலை வந்து அப்படியே வந்து ஃபயர் பண்ணுறது நேராக தசை செல்களுக்கு மட்டும் போகாமல் அதுக்கு நடுவுலே இருக்கக்கூடிய இந்த கிரே மேட்டருக்கு போகக்கூடிய கொலாட்ரல் பிரான்ச்சஸ் வழியாகவும் சில சிக்னல் போகும். அப்படி போகும்போது தசை செல்களுக்கும் சிக்னல் போகும். இப்போ காலை தூக்கக்கூடிய சிக்னல் இருக்குது. அதுவே வந்து இதே சிக்னல் ஆனது அந்த அந்த ஒரு
இன்டர் நியூரான்ஸ் அப்படின்ற இன்ஹிபிட்டரி இன்டர் நியூரான்ஸ் அப்படின்ற நரம்பு செல்களுக்கு போன பிறகு அந்த நரம்பு செல்கள் வந்து அப்படியே வந்து தடுக்குது அந்த சிக்னலை வந்து. அதாவது ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து சிக்னலை கொடுக்குது. அந்த சிக்னலை வந்து இந்த இன்ஹிபிட்டரி இன்டர் நியூரான்ஸ் வந்து கட்டுப்படுத்துது. இது எப்படி அப்படின்னா இது எப்படி பண்ணுது, இது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, இப்போ ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து இந்த ஒரு நியூரோ செல்லுக்கு வந்து, அதாவது இந்த ஒரு நரம்பு செல்களுக்கு சிக்னல் கொடுக்காம நேராக கால் தசை செல்களுக்கு மட்டும் போய் சிக்னல் கொடுத்தா நம்ம காலை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் தூக்குவோம். அந்த கால் தூக்குறது வந்து கட்டுப்பாடே இருக்காது. அப்போ கால் உதறும், பயங்கரமாக வந்து விரைச்சி போகும், அந்த மாதிரி பல பாதிப்புகள் ஏற்படும். அப்போ அதை வந்து ஓரளவு கட்டுப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து காலை தூக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு தூக்க வைக்கிறதுக்காக அந்த ஃபயரை வந்து அந்த ஒரு ஃபயரிங்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த செயலை இந்த இன்ஹிபிட்டரி இன்ட்ரா நியூரான்ஸ் அப்படின்றது பண்ணுது அப்படின்னு சொல்லி 1941 இவர் கண்டுபிடிச்சாங்க. இவர் கண்டுபிடிச்ச அந்த செல்களுக்கு ரென்சா செல்ஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய பெயரே சூட்டினாங்க. ஸோ அந்த ரென்சா செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து என்ன சிக்னலை கொடுத்தாலும் அதை வந்து கட்டுப்படுத்தி தேவையான அளவுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். அது 1946 இவர் இன்னொரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னென்னா, இந்த ரென்சா செல்ஸ் ஆனது ஹை ஃப்ரீக்குவன்சி டிஸ்சார்ஜாக வந்து இருக்குது. அதாவது இப்போ வந்து அதனுடைய பொட்டன்சியல் வந்து எப்படி இருக்குன்னா, ஹை ஃப்ரீக்குவன்சியாக பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் அதிகமான ஃப்ரீக்குவன்சிலையும் அது வந்து சிக்னல் கொடுக்குது, கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்டென்சிட்டியாக அது வந்து கம்மி பண்ணுது. இன்டென்சிட்டி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு முட்டை வச்சுருக்கோம், அந்த முட்டையை தூக்கணும், கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ஆல்ஃபா மோட்டார் நியூரான்ஸ் வந்து கைக்கு அந்த சிக்னலை கொடுக்கும். அப்போ கை வந்து அந்த முட்டையை தூக்கும்போது முட்டை வந்து மெல்லிசாக இருக்கும், அமுக்குனா உடஞ்சி போயிடும். அப்போ அதை மெதுவாக தான் நம்ம பிடிக்கணும். அப்போ மெதுவாக பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு சிக்னலை ஆற்றலை கம்மி பண்ணி கொடுக்கணும். அந்த வேலையை ரென்சா செல்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் 1946 கண்டறிஞ்சாங்க. இதை கண்டறிஞ்சது மட்டும் இல்லாமல், இப்போ கல்லை பிடிக்கணும் அப்படின்னா அப்போ பலமாக கல்லை வந்து எடுத்து பிடிக்கணும். முட்டையை பிடிக்கிற மாதிரி மெதுவாலாம் பிடிச்சா கல்லை தூக்க முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதை இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற இன்டென்சிட்டியை இந்த ரென்சா செல்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றதையும் இவர் வந்து விளக்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் இவர் வந்து செஞ்சாங்க. இந்த மாதிரி இந்த ரென்சா செல்ஸ் வந்து என்னென்ன பண்ணுது, இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுது. அதுக்கப்புறமா இந்த நியூரோ நாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நியூரோ நாய்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளை அறியாமலே சில சிக்னல்ஸ் வந்து தேவையில்லாத சிக்னல்ஸ் வந்து மசில்ஸுக்கு போயிட்டே இருக்கும். அந்த தேவையில்லாத செல்ஸை கட்டுப்படுத்தக்கூடியதும் இந்த ரென்சா செல்ஸ் தான் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. ஸோ இதை இவர் கண்டறியும் போது இன்ஹிபிட்டரி இன்ட்ரா நியூரான்ஸ் அப்படின்னு தான் அதுக்கு பேர். இருந்தாலும் இவர் அதை கண்டுபிடிச்சனால இதுக்கு பிறகு அதுக்கு ரென்சா செல்ஸ் அப்படின்னு பேரிடப்பட்டது. இப்போ அந்த ரென்சா செல்ஸ் செய்யக்கூடிய செயல், அந்த தடுக்கக்கூடிய செயல் தான் ரெக்கரண்ட் இன்ஹிபிஷன் அல்லது ரென்சா இன்ஹிபிஷன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த செயலை செய்யக்கூடியது ரென்சா செல்ஸ். ஸோ இதை 1946 இவர் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நரம்பியல் ஆராய்ச்சியில், குறிப்பாக நரம்பியல் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து வர்றதுக்கு இவருடைய ஆராய்ச்சிகள் மிக முக்கியமானதாக அமைஞ்சது. ஸோ இவ்வளோ ஆராய்ச்சி பண்ண இவர் வந்து துரதிர்ஷ்டவசமாக போலியோனால் பாதிக்கப்பட்டு 1948 நவம்பர் 23 அன்னைக்கு இவருடைய 37 வயசில் இறந்து போனாங்க. வாழ்ந்தது வெறும் 37 வருஷமாக இருந்தாலும் இவர் பண்ண சாதனைகள் பல நூற்றாண்டுகளுக்கும் பேசப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட பெர்ட்ஸி ரென்சா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்ட்ஸி ரென்சா பற்றி நான் பேசின எல்லா விஷயங்களையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருக்குறேன். அதையும் வேணும்னா படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.